ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். என் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹேர் டை ஒட்டியிருக்கு. நம்ம வேணான்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர் டையை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அமேசிங்காக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெள்ளை முடியெலாம் டக்குன்னு கருப்பாகணுன்னா இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு வேறு எந்த ஹேர் டைக்குமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, தேங்காய் சிரட்டை தான் எடுத்திருக்கோம். அதாவது தேங்காய்லாம் துருவிட்டு வேணான்னு தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, தேங்காய் மூடி, அந்த மூடியை தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகருகருன்னு கருப்பாக மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தர ஹேர் டை இது. அதனால் கண்டிப்பாக இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்னா, இந்த மாதிரி இடுக்கி ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம அந்த தேங்காய் சிரட்டையை பிடிச்சி இதை எரித்து எடுக்கிறதுக்காக இந்த இடுக்கி ரொம்ப முக்கியம், நமக்கு தேவை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு சிரட்டையாக இந்த மாதிரி நல்லா எரிய வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிரட்டை மட்டையோடு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நமக்கு எரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இப்படியே காட்டி தான் இதை எரித்து எடுக்கணும். ஏன்னா அது தீயாக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இப்படியே கொஞ்சம் நேரம் காட்டிக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் கிச்சன்லேயே இதை எரித்து கரித்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட கொண்டு வச்சு, உங்கள் வீட்டுக்கு வெளியில் கூட கொண்டு வச்சு இதை எரித்து கரித்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சிலர் ஏதாவது கெரசின் அல்லது கேம்ஃபயர் ஏதாவது போட்டு கூட எரித்து எடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இதை நல்லா டைரெக்டாக இந்த மாதிரி நெருப்புலேயே காட்டி நம்ம இதை எரித்து கரித்து எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேணான்னு இதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் டைக்கு முடியில் நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதேமாதிரி நல்லா ஒட்டிக்கும் முடியல. உங்கள் ஒயிட் ஹேரில் அப்படியே பிடிச்சிக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 2 விதமாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம மருதாணியெல்லாம் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கூட இந்த பொடியை ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எரிய விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தட்டிலலாம் போட்டிங்கன்னா தட்டு வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த இரும்பு சட்டியில் எரிய வச்சுட்டு நம்ம அதை உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்டெல்லாம் வீணாகாது. இந்த மாதிரி நம்ம இரும்பு சட்டியில் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கே எரியும். இன்னொரு சிரட்டையும் நம்ம இந்த மாதிரி எரிய வச்சு கொஞ்சம் சூடாக்கிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து நல்லா எரிஞ்சு நமக்கு கறிக்கொட்டை மாதிரி வந்துடும். நீங்கள் கிச்சனில் வச்சு இதை எரித்து எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும். வெளியிலலாம் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இங்கேல கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் இதை எரித்து எடுக்கணும். இது எரிஞ்சு நல்லா கறி மாதிரி வர்றதுக்கு நமக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் இதை பொறுமையாக நம்ம இந்த மாதிரி எரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிரட்டையும் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிச்சு. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்படியே நம்ம எரிய விட்டோம்னா அது படி எரிஞ்சிரும். நான் கிச்சன் டாப்லேயே வச்சு எரிய வைக்கிறேன். ரொம்ப புகை வருதுங்க, அதனால் நான் இதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன். தரையில் வச்சு இந்த மாதிரி எரிய விட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். நல்லா எரியணும், ஃபுல்லாக நல்லாவே எரிஞ்சால் தான் நமக்கு பவுடர் மாதிரி நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா சிரட்டையாகவே இருந்துச்சுன்னா நம்மளால் இதை பொடி பண்ண முடியாது. அதனால் நல்லா எரிய வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த சிரட்டையை எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சாம்பிராணி கூட போடுவாங்க. அந்த கங்கில் சாம்பிராணி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக போடலாம். கறிக்கொட்டை கிடைக்கலனா இதை பயன்படுத்துவாங்க. பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே எரிஞ்சு வந்துருச்சு. இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் கங்கு வந்துருச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் தரையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அனல் தாவாமல் இருக்கும். என் வீட்டு பூனைக்குட்டி பாருங்கள் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னமோ பண்ணுறாங்க மம்மி அப்படின்ட்டு. ஒரு வேடிக்கையாக இருக்குது அவளுக்கு. இந்த பக்கம் பாருங்கள் ப்ரௌனி நின்றுக்கிட்டு இருக்கான், அவனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னை சுற்றி 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இப்போ பாருங்கள் நல்லாவே அனல் வந்துருச்சு, நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, எரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு கங்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எல்லாமே நல்லா எரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கங்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே லைட்டாக தட்டி தட்டி விட்டோம்னா அப்படியே உடஞ்சிரும் சீக்கிரம் நமக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு அனல் வந்து சீக்கிரம் குறையும், அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா அந்த கல்லில் இந்த மாதிரி நல்லா அப்படியே லைட்டாக தட்டி தட்டி விட்டிங்கன்னா கங்கெல்லாம் சீக்கிரம் அணைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறது. சிரட்டையும் நல்லா நுணுங்கி வந்துடும் நமக்கு. பாருங்கள் இதுலேயும் நல்ல உங்களுக்கு நுணுங்கிருச்சு. இப்போ அனலும் குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே நமக்கு ஆறிடுச்சு. மறுபடியும் நம்ம இந்த இடிக்கல்லை வச்சு நல்லா நுணுக்கி விட்டுருங்க. நல்லா நுணுக்கிட்டு அந்த கல்லுலேயே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பவுடர் மாதிரி வந்துடும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேக்கி தேக்கி எல்லாமே நல்லா நுணுங்கி நமக்கு நைஸாக நமக்கு வந்துடும். இப்படியே நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நுணுங்குது. இது மிக்சியில் கூட போட வேண்டாம், நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதும். பாருங்கள் இதோட கலர் எந்த அளவுக்கு கையில் பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். மை மாதிரி நம்ம கையில் பிடிச்சிக்குது. இப்போ ஏன் இதை கழுவுனா கூட போக மாட்டேனுதுங்க, அந்த அளவுக்கு நல்லா கையில் பிடிச்சிக்கிச்சு. ஓரளவுக்கு நைஸாக இருந்தாலும் நான் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடிச்சு எடுக்க போகிறேன். அதுதான் நமக்கு நல்லாவும் இருக்கும். நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கிறது தான் நல்லது. இப்போ நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு 2-3 தடவை நீங்கள் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொடிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சளிச்சு தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சளிச்சுக்கோங்க நல்லா. இப்போ நமக்கு இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும்போது நல்லா ஃபைன் பவுட்ராக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக வச்சு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா உங்கள் ஹேரில் பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ தான் மிச்சம் நமக்கு வருது, இது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ஹேர் டை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. என் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டிக்குது அப்படின்ட்டு. லைட்டாக தொட்டாலே அப்படி மை பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு. செம்ம பிளாக் கலரில் இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். நிறைய ஹேர் டை வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் கடுகு ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் நான் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை தான் அதில் சேர்க்க போகிறேன். அதை வந்து நீங்கள் சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி அப்படியே தகன்னு மின்னுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருளை தான் இதில் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சுத்தமாக உங்கள் முடியிலேருந்து கருமையே போகாது. அப்படியே உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக பிளாக்காகவே மாறிடும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு ஆயிடும். நீங்கள் ஹேர் டை பக்கமே போக வேணாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பொருளை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நம்ம ஹேர் டைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இந்த ஹேர் டை பொடியை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
ஹேர் டையாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்திருக்கோம். எனக்கு வந்து 1 ஸ்பூன் 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு மிச்சம் இருக்கும். இது வந்து கோகோனட் ஆயிலுங்க. கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, நான் இப்போ இதை வந்து ஊற்றி அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு பதிலாக நான் வந்து பாதாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் ஆயிலை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக டோட்டலாக உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக்காக மாறிடும். அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். வேறு எந்த ஆயிலை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஆனால் பாதாம் ஆயில் நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதோட விலை வந்து வெறும் ₹120 தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நம்ம தேவையான அளவு இந்த பொடியில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் முடியும்னா மட்டும் வாங்கி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க முடியும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் பாதாம் ஆயில் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். இது 1 மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பவுலில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுல்லேருந்து சுத்தமாக போகவே மாட்டேன்ட்டுச்சுங்க. அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு. அப்போ இதுலேயே அந்தளவுக்கு பிடிக்கும்போது நம்ம ஹேரில் எந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். என் கையை கழுவி கூட காட்டுறேன். சுத்தமாக போகவே இல்லைங்க கையிலேருந்து. அந்தளவுக்கு நல்லா பிளாக் கலர் பிடிச்சிருச்சு. முடி நமக்கு வெள்ளையாக தெரிஞ்சால் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிப்போம். ஏதாவது மை இருந்தால் கூட எடுத்து அப்பிப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இப்படியே ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஹேரில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இதில் லைட்டாக டச்சப் பண்ணிக்கோங்க. டச்சப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போக தான் செய்யும். ஆனால் இதை ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு முடி வந்து கருமையாக மாறி வரும். அவசரத்துக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த டையும் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒத்துக்காது, ரொம்ப சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பிடிச்சிக்குது முடியல. அது ஒன்று தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது. அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு ஃபுல்லாக போகாது. அப்படியே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு நல்லா ஒரு கருகருன்னே உங்கள் முடி வந்து அப்படியே நேச்சுரல் பிளாக் கலருக்கே மாறிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you. bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.